ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக் லூப் தமிழ். நான் உங்கள் ஆதி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் ஆர்கிட் ப்ரோக்ராம். கூகுள் ஆர்கிட் ப்ரோக்ராம்ன்றது ஒரு இன்டராக்டிவ் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஆர்கனைஸ்டு பை கூகுள். In this platform, we gain hands-on experience by learning cloud computing, data management, AML மாதிரி advanced டெக்னாலஜி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த பிளாட்ஃபார்மில் ஆஃபர் பண்ணுவாங்க. இந்த ப்ரோக்ராம் நம்ம அட்டன் பண்ணால் உங்களுக்கு கூகுள் ரிவார்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எப்படி ரிவார்ட்ஸை கலெக்ட் பண்ணுறது, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் டோட்டல் பிகினராக இருந்தாலும் ஓகே, உங்களை ஆல்ரெடி கூகுள் க்ளவுடில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே, இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூகுள் ஆர்கிட் ப்ரோக்ராமோட சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இது இந்த ப்ரோக்ராம் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஹியர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் லோட் ஆகும் பேஜ். இதில் இந்த ஜி ஃபார்மில் நீங்கள் உங்களோட இமெயில் எந்த இமெயில் வச்சு நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமெயிலை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஈஸியாக உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதில் மெயின் பாயிண்ட்ஸ் இது இந்த மென்ஷன் ஆகிருக்க கண்ட்ரிஸ்க்கு இதில் உங்களால் டெலிவரி பண்ண முடியாது. அதாவது இந்த ரிவார்ட்ஸ் அவங்களால டெலிவரி பண்ண முடியாது. இதில் இந்தியா இல்லை. ஸோ அதனால் நமக்கு டெலிவரி ஆகும். ஃபார்ம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான், அதாவது சப்மிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரிவார்ட்ஸ் ரிசீவ் ஆகும். அதாவது நீங்கள் என்டர் பண்ணுற அட்ரஸ்க்கு ரிசீவ் ஆகும், இல்லைன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகாது. அதேமாரி இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஒரு இமெயில், அதாவது ஒரு பர்சனுக்கு ஒரு இமெயில் தான் யூஸ் பண்ணணும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு 6 மந்த் இருக்கும். அதாவது ஒரு இயருக்கு 2 சீசன் நடக்கும். 2020-25 ஃபர்ஸ்ட் சீசன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏப்ரல் மந்தில் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த ப்ரோக்ராமை. ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க, ஆல்ரெடி 3 மாதம் முடிஞ்சிச்சு, நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் இன்னும் 2 மாதம் இருக்குது. இந்த 2 மாதத்தில் ஈஸியாக நீங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி ரிவார்ட்ஸ் அன்லாக் பண்ணலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதுக்கு மேலே பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கூகுள் க்ளவுடில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அந்த அக்கௌண்ட் பப்ளிக்காக மாற்றணும். ப்ரைவேட்டாக க்ரியேட் பண்ணும்போது வரும், அதாவது பப்ளிக்காக மாற்றிக்கணும். தென் அப்புறம் ப்ரைஸ் கவுண்டர் அட் எண்ட் ஆஃப் த சீசனில் தான் ஓப்பன் ஆகும். அதாவது 6 மந்த் லாஸ்ட்டில் தான் ஓப்பன் ஆகும். அது டெலிவரி அதுக்கப்புறம் அட்ரஸ் என்டர் பண்ணணும். அந்த ப்ரைஸ் கவுண்டர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தென் ஆஃப்டர் இந்த எல்லாத்தையும் படித்து பார்த்ததுக்கப்புறம் எஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டு திருப்பி பேக் டு கூகுள் ஆர்கிட் சைட்டு. இதில் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்ன பேஸ் கேம்ப்னு இருக்கும், ஸ்கில் பூஸ்ட்னு இருக்கும், இன்னும் லெவல் 1 லெவல் 2. இதில் கீழே வந்தீங்கன்னா ஹவு இட் ஒர்க்கு பாயிண்ட் சிஸ்டம்னு வரும். இந்த பாயிண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 3 லெவலுக்கும் ஒரு பாயிண்ட், ஒரு கேம் பேட்ச் எடுத்திங்கன்னா ஒரு பாயிண்ட் தான் கிடைக்கும். ட்ரிவியா சேலஞ்சிலையும் ஒரு கேம் பேட்ச் எடுத்திங்கன்னா ஒரு பாயிண்ட் தான் கிடைக்கும். இதே ஸ்கில் பேட்ச்னு இருக்கும், அது 2 எடுத்திங்கன்னா தான் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இந்த பாயிண்டில் எதோ சொல்கிறேன் அதுனா இப்போ எங்கேப்பா எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே மேலே வந்தீங்கன்னா ட்ரிவியா ஏப்ரல் 2025 இருக்குது பார்த்தீங்களா. இதில் வீக் 1 வீக் 2 வீக் 3 வீக் 4 இருக்கும். இப்போ வீக் 1 நடக்கிறதுனால இப்போ வீக் 1 ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ இந்த டாஸ்க்கு இப்போ இந்த வீக் 1 முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இது கீழே மென்ஷன் ஆகிருக்க மாதிரி. இதில் மென்ஷன் ஆகிருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சம்டைம்ஸ் இதில் 2 பாயிண்ட்ஸ் மென்ஷன் ஆகிருக்கும், உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது அதேமாதிரி மேலே வந்தீங்கன்னா லெவல் 1 லெவல் 2 லெவல் 3, அதுக்கு மேலே வந்தீங்கன்னா பேஸ் கேம்ப்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் இப்போ பேஸ் கேம்ப் இது 1 முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இப்போதைக்கு இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்னால உங்களுக்கு 8 பாயிண்ட்ஸ் தருவாங்க. இதுக்கப்புறம் இன்னும் செகண்ட் வீக் 3rd வீக்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீக் 1 வீக் 2லாம் ஓப்பன் ஆகும். வீக் 2 இப்போ செகண்ட் வாரத்தில் 2வது வாரத்தில் வீக் 2 ஓப்பன் ஆகும். அதே மாதிரி லாஸ்ட் வீக்லேருந்து வீக் 4 ஓப்பன் ஆகும். இதேமாரி ஏப்ரல் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட் மந்த்துக்கு. இப்போ இந்த மந்த்துக்கான ட்ரிவியா சேலஞ்சஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம், அதாவது ஒரு இதுக்கும் நாங்கள் வீடியோ போடுவோம். இது ஓகேப்பா நீ சொல்கிற இந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுக்கணும்னு. சரி, இந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துட்டதுக்கப்புறம் என்னன்னு எனக்கு காட்டும், அந்த பாயிண்ட்ஸ் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்வாக்ஸ், அது உங்களுக்கு ரிவார்ட்ஸ் என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா போன சீசனில் நடந்த ரிவார்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஸ்டாண்டர்ட் மைல்ஸ்டோன், அட்வான்ஸ் மைல்ஸ்டோன், ப்ரீமியம், சாம்பியன் மைல்ஸ்டோன். அது கீழே பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸு, 630 பாயிண்ட்ஸு, 45 பாயிண்ட்ஸு, 60 பாயிண்ட்ஸு, 65, 75. இந்த பாயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா இப்போ 50 பாயிண்ட்ஸ் அச்சீவ் பண்ணிட்டீங்க. எனக்கு 50 பாயிண்ட் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா இதில் இருக்க இந்த பேகு, அதாவது கூகுள் பிரிண்டட் பேகு,
இது அஃபிஷியல் கூகுள்னால உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து இது வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கூகுள் டிஷர்ட்டு, இந்த ஃப்ளாஸ்க்கு, ஒரு பென்னு, இது 50 பாயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் வச்சிங்கனாலே நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். இதே நீங்கள் வந்து அதேமாரி தான் இப்போ வந்து அட்வான்ஸ் மைல் ஸ்டோனு, இந்த ப்ரீமியம் ப்ளஸ் மைல் ஸ்டோனு, சாம்பியன் மைல் ஸ்டோன் நீங்கள் எடுத்து வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எடுக்கணும்னு நினச்சா எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, இது ஹொட்டி, ஒரு பேகு, ஒரு அலாரம் கிளாக்கு, அப்புறம் கப்பு, மக்கு, பென்னு, அதில் வந்து கூகுள் வந்து அஃபிஷியலாக வந்து தராங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து 0 பி, அதாவது ₹1 கூட ரெடி பண்ண தேவையில்லை. எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து இதுமாரி ஒரு மைல் ஸ்டோன் வந்து 3 hour to 4 hour உங்களை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, ஒரு 3 hour கூட தேவையில்ல, ஒரு 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த 15 பாயிண்ட்ஸ்லேருந்து 30 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக எடுக்கலாம். கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் டஃப், கொஞ்சம் டைம் வந்து டைம் அண்ட் எஃபோர்ட் மட்டும் தான் தேவை. இந்த கூகுள் ஆப்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ண ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களோட ரிவார்ட்ஸ் வந்து தட்டி தூக்கிட்டு போங்க. இது வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிவியா சேலஞ்சில் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ஸ்டார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜில் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்ட் எப்படி வந்து க்ரியேட் பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த அக்கௌண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு லேப் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஓப்பன் ஆகும். இங்கே மேலே வந்து ஜாயின் இருக்கும், சைன் அப்னு இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சு, அதாவது கூகுள் க்ளவுடில் வந்து நீங்கள் ஆல்ரெடி மெம்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சைன்இன் கொடுக்கணும். அதே நீங்கள் வந்து இப்போ தான் இருக்கீங்கன்னா ஜாயின் கொடுங்க. ஜஸ்ட் ஜாயின் கொடுத்துட்டு மேலே வந்து கூகுள் வழியாக சைன்இன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களோட நேமு, லாஸ்ட் நேமு, இமெயிலு, கம்பெனி நேமு, அந்த கம்பெனி நேமே ஏதாச்சும் உங்களோட காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா காலேஜ் நேம் கொடுத்துங்க. பாஸ்வேர்டு, கன்ஃபர்மேஷனு, அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அடுத்து வந்து கீழே வந்து உங்களோட ஐம் நாட் ரோபோட் கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் க்ரியேட்டிங் அகைன் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிங்கன்னா எப்படி இந்த கூகுள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இப்போ கூகுள் க்ளவுட் அக்கௌண்ட்டில் வந்து எப்படி பப்ளிக்காக மாற்றுறது, ப்ரைவேட்லேருந்து பப்ளிக்காக எப்படி மாற்றலாம்னு பார்த்தீங்கன்னா, மை அக்கௌண்ட்ஸ் இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரலில் வந்துட்டு கீழே வந்து ஒரு லிங்க் இருக்கும், பப்ளிக் ப்ரொஃபைல் இருக்கும். அதாவது டிக் மார்க் பண்ணிவிட்டு அப்டேட் செட்டிங் கீழே கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு நேம் ஒன்றுனா நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் சிம்பிளான வே. நீங்கள் வந்து பப்ளிக்காக எதுக்கு இதை நான் வந்து பப்ளிக்காக மாற்றணும்னா, அவங்கள வந்து கால்குலேட் பண்ணணும். அந்த பாயிண்ட்ஸ் வந்து அவங்க கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக இருந்தால் அவங்களால வந்து கால்குலேட் பண்ண முடியாது. சேலஞ்சஸ் எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணலாம், அதாவது ஒரு இதுக்கும் நாங்கள் வந்து வீடியோ போடுவோம். இதில் வந்து கீழே வந்து சைன் இன் டு ஜாயின் திஸ் கேம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆக்சஸ் கோடு கேட்கும். அந்த ஆக்சஸ் கோடு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கூகுள் க்ளவுட் அந்த சைடு கீழே வந்தீங்கன்னா அங்கேயே இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பட்டன் மேலேயே இருக்கும். இந்த ஆக்சஸ் கோடை காப்பி பண்ணதுக்கப்புறம் திருப்பி உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ட்ரிவியா சேலஞ்சில் வீக் 1 வந்து ஜாயின் பண்ணிங்க. இப்படி வந்து எப்படி இதை கம்ப்ளீட் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஆர்கே ட்ரிவியா ஏப்ரல் வீக் 1 பார்த்தீங்களா, இந்த ஏரோ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து லேப்ஸ்னு ஓப்பனும். இந்த லேப் வந்து இந்த 4 லேப் நீங்கள் முடிச்சிங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் எப்படி இந்த லேப் வந்து ஒரு லேப் வந்து எப்படி முடிக்கலாம்னு நான் வந்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ளவுட் மானிட்டரிங் இது கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுதான் லேப். இதில் லேபில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து இந்த மேனுவல் ஒன்று இருக்கும். இந்த மேனுவல் நீங்கள் வந்து ஒன்று படித்து அப்படியே நான் வந்து இவங்களே போட்டிருப்பாங்க எப்படி ஈஸியாக முடிக்கலான்னு. அதுவும் உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, இல்லைன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கும். அந்த நேரத்தில் நான் வந்து எங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஜஸ்ட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து எங்கள் யூடியூப் சேனல் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஆன்சர் வீடியோ, அதாவது சொல்யூஷன் வீடியோ வந்து வந்துடும். சரி, வந்து இப்படி எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணலான்னு வந்து பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க. இந்த க்ரீன் கலரில் ஸ்டார்ட் லேப்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு 30 செகண்ட்ஸாக எடுக்கும். சம்டைம்ஸ் வந்து சர்வர் வந்து ஸ்பீடாக இருந்ததுன்னா டக்குன்னு வந்துடும். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே வந்து கீழே வந்து பாப்பப் ஆகும், ஓப்பன் கூகுள் க்ளவுட் கன்சோல்னு வரும். இது வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடக்கூடாது. நீங்கள் வந்து குரோம் யூஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் என்காக்டோ மோடு, அதாவது ப்ரைவேட் விண்டோவில் ஓப்பன் பண்ணிங்கன்னா, நான் பிரேவ் யூஸ் பண்ணுறதுனால ப்ரைவேட்டுன்னு காட்டுது. அந்த ஓப்பன் பண்ணிங்கன்னா
நெக்ஸ்ட்டு அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்திங்கன்னா இதுதான் அந்த டேஷ்போர்டு, கூகுள் க்ளவுடோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து மேலே வந்து டெர்மினல் வந்து ஆப்ஷன் இருக்கும். டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து அப்படியே எடுத்து மேலே விட்டுருங்க. மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ கீழே வந்து நாங்கள் வந்து ஒரு GitHub ஐடி கொடுத்துருவோம். கீழே கிளிக் பண்ணி அந்த GitHub லிங்க் உள்ளே போனீங்கன்னா லிங்க்கில் வந்து நம்ம வந்து நம்மளோட சூடோ கோட்ஸ், அதாவது இந்த சூடோ கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதில் வந்து டவுட் இருந்ததுன்னா ஈஸியாக இது வழியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். GitHub கமெண்ட் இருக்கும். அந்த GitHub கமெண்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து காப்பின்னு இருக்கும். இந்த சூடோ கமெண்டில் ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு திருப்பி அந்த கூகுள் டேஷ்போர்டு வந்தீங்கன்னா இதில் வந்து ஆத்தரைஸ் கொடுத்துருங்க. ஆத்தரைஸ் கொடுத்தோன்னே லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் அமுத்தினா போதும், அது வந்து லோட் ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், கம்ப்ளீட் லேப்னு வந்துடுச்சு. லேபோட டேப்புக்கு வந்தீங்கன்னா டெஸ்டிங் வந்து மேலேருந்து வாங்க, டாஸ்க் 1ன்னு இருக்கும். அது கீழே வந்தீங்கன்னா செக் மை ப்ராக்ரஸ்ன்னு வரும். அது கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராக்ரஸ் வந்து டிக் ஆயிரும். அதேமாதிரி எல்லாத்தையும் வந்து கிளிக் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டே வாங்க, எல்லாமே டிக் ஆயிரும். இன்கேஸ் வந்து டிக் ஆகலைன்னா ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து எல்லாத்துமே வந்து டிக் ஆடிடும். எல்லாத்துக்கும் க்ரீன் டிக் ஆடினதுக்கப்புறம் ஜஸ்ட்டு எண்ட் லேப்னு கொடுங்க. எண்டு லேப் கொடுத்துட்டு வெளில வந்துடுங்க. அவ்வளோதான். இந்த ட்ரிவியா சேலஞ்ச் வீக் 1ல் வந்து க்ளவுட் மானிட்டரிங் இந்த லேப் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதேமாரி எல்லா லேப்ஸ்க்கான சொல்யூஷன் நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் செக் பண்ணினாலே உங்களுக்கு வந்து கிடச்சிரும், எந்த லேப்ஸ்க்கான சொல்யூஷனாக இருந்தாலும். ஸோ அதே மாதிரி தான் ஈஸியாக நீங்கள் வந்து யார் வேணால் இது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் வந்து டோட்டல் பிகினராக இருந்தாலும் ஓகே, ஈஸியாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எனக்கு வந்து இதுக்கு வந்து ஏதாச்சும் க்ரைட்டீரியாஸு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவும் தெரியலன்னா நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் வந்து இருக்குது. அந்த சேனலில் வந்து ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டு நம்மளோட மெம்பர்ஸ் வந்து எல்லாருக்கும் வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி நாங்கள் வந்து சொல்கிறோம். எனி டைம் நீங்கள் எப்போ வேணால் மெசேஜ் பண்ணலாம். நம்மளோட கீழே வந்து லிங்க் இருக்கும், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ கூகுள் ஆர்கேட் 2025ஓட சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, see you in next video. Tata, bye bye.